இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எவ்வாறு போராட்ட வாழ்வில் போரிட்டு வாழ வேண்டும் என்றும், ஊனியல்பு நம்மை எவ்வாறு இறைவனின் செயலை செய்யாமல் தடுக்கும் என்றும், நல்லவை செய்ய எண்ணம் இருந்தாலும் நாம் விரும்புகின்ற நல்லவற்றை ஏன் செய்ய முடிவதில்லை என்றும், ஆண்டவரின் அருளால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் நல்ல தீர்மானத்தை எடுத்து கடவுள் கொடுத்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லதை செய்கிற நபர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதனை ஏற்று நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். இறைவன் கொடுக்கின்ற அறிவுரைகளுக்காகவும் இறைவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருடைய உடன் இருப்பிற்காகவும் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி இறைவனை ஆராதிப்போம். முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் நல்ல முறையில் நமக்கு விளக்கி கூறுகிறார். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் நான் விரும்பாத தீமையையே செய்கின்றேன் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறார். சாவுக்கும் உள்ளாக்கும் இந்த உடனினின்று என்னை விடுவிப்பவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். நன்மை செய்வதில் விருப்பம் இல்லாமல் இல்லை, ஆனால் விருப்பமில்லாத தீமையையே நான் செய்கின்றேன் என்று அவர் தன் போராட்ட வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வாழ்க்கையில் கூட பல வேளைகளிலே நாம் நல்லதை செய்ய விரும்பினாலும் நம்மால் நல்லதை செய்ய முடிவதில்லை. இறைவனிடத்திலே தூய ஆவியின் தூண்டுதலால் நல்வாழ்க்கை வாழ ஜெபிப்போம். அப்பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்வார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இறைவன் கொடுத்த அறிவை நாம் பயன்படுத்தி நல்லதை சிந்தித்து நல்லதை செய்ய வேண்டும் என்றும், தீமையானது நடக்கும் பொழுது நாம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகின்றது. எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் இறைவன் விரும்புகின்ற நல்ல செயல்களை செய்ய ஆண்டவருடைய அருள் நமக்கு கடந்து வர வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவா, நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் விளங்க அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நமக்காகவும் நம்மோடு இருக்கின்ற நபர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காகவும் இறைவன் நம் தேவைகளை நிறைவு செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.